வணக்கம். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு மயிலாடுதுறை அருகே உள்ள 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற திருவிடைக்கழி பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பாத யாத்திரையாக வந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே வழிபாடு. மயிலாடுதுறை மாவட்டம் திருவிடைக்கழி கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. முசுகுந்த சக்கரவர்த்தியால் ஏற்படுத்தப்பட்ட இந்த கோவில் சூரபத்மனின் இரண்டாவது மகன் சிவக்கலரான ஹிரண்யாசூரனை கொன்ற பாவம் நீங்க குரா மரத்தடியில் முருகப்பெருமான் சிவபூஜை செய்து பாவ விமோச்சனம் பெற்ற இடம் என்று தலபுராணம் கூறுகின்றது. பண்டைய தமிழ் நூல்களில் குரவாடி என்ற பெயரில் வழங்கப்படும் இந்த கோவில் முருகனுக்கு உரிய பாவம் கழிந்ததால் திருவிடைக்கழி என்று அழைக்கப்படுகிறது. முருகனை மனம் செய்ய விரும்பிய தெய்வானை தவம் செய்த தளமாக விளங்கி வரும் திருவிடைக்கழி கோவிலில் முருகப்பெருமானை சிவபெருமான் பூஜித்த நிலையில் முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார். இத்தலம் திருச்செந்தூருக்கு நிகராக போற்றப்படுகிறது. அருணகிரிநாதர் உள்ளிட்டோர் இந்த ஆலயம் குறித்து பாடியுள்ளனர். பல்வேறு தல சிறப்புகளை உடைய இக்கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, பால்குடம் உள்ளிட்ட வகையை எடுத்து பாத யாத்திரை புறப்பட்ட திருவிடைக்கழிக்கு வருகை புரிந்தனர். மேலும் ஆடி மாத கிருத்திகையை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமிக்கு பால் மற்றும் பல்வேறு திரவிய பொடிகள், சந்தனம், இளநீர், தேன் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பக்தர்கள் கொண்டு வந்த பாலனை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரத்துடன் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. பாத யாத்திரை வந்த பக்தர்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று காலை முதலே சுவாமி தரிசனம் செய்து முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்ற கோஷங்களை எழுப்பி வழிபட்டனர். கனவு தமிழகம் செய்திகளுக்காக மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் இளஞ்செழியன். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி.